சேர்ந்து புதுசாக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு இது வந்து எங்களுடைய ஃபர்ஸ்ட் சக்ஸஸ் ஃப்ரெண்ட்ஸ். அதோட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சோளம் மாற்றிட்டு வீட்டுக்கு புதுசாக பெயிண்ட் வந்து அடிக்கிறாங்க. சூப்பராக இருக்கு கலர் கோட். சூப்பர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு செலிப்ரேட் வீடியோ தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஏற்கனவே வந்து இப்போ செலிப்ரேஷன் சொன்னோடனே உங்களுக்கு வந்து கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து 100K சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணிட்டோம் இல்லையா? 100K ஃபேமிலிஸ் வந்து நம்ம கூட சேர்ந்ததுனால அதை வந்து சும்மா விடக்கூடாது, செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து முடிவு பண்ணியிருந்தோம். ஸோ அதனால தான் இப்போ வந்து செலிப்ரேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறீங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எப்படி சொல்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியல. செலிப்ரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேசலாம். ஓகே, ஆமாம், ஃபஸ்ட்டு செலிப்ரேஷன் முடிச்சிடலாம். ஆமாம். ஸோ இப்போ வந்து அம்மா வீட்டுக்கு தான் வந்து போகிறோம். எப்பயுமே சரி செலிப்ரேஷன் பண்ணாலே அங்கே தான். இங்கே நம்ம 2 பேர் மட்டும் பண்ணாத செலிப்ரேஷன் கிடையாது. ஃபேமிலியாக இருந்து அந்த அளவுக்கு இருக்காதுல்ல, தனியாக இருக்க மாதிரி நம்ம மட்டும் எப்படி பண்ண முடியும்? அங்கே போனால் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும், நல்லா செலிப்ரேட் பண்ணலாம். ஸோ அங்கே போயிட்டு அம்மா அப்பாக்குள்ளே சேர்ந்து செலிப்ரேட் பண்ணலாம் சொல்லிட்டு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். போகலாமா? போகலாம். அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஸோ அதனால எல்லாரோடையும் சேர்ந்து இன்னைக்கு வந்து கேக் வெட்டி செலிப்ரேஷன் பண்ணிட்டு சரி, ஓகே. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண பாருங்க. இது வரைக்கும் நம்மளோட சேனல் ஏதாவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்ன சார், நான் கேட்கலாம் வாங்கியாச்சா? சரி வாங்க முன்னுக்கு. சார்னே வந்த உடனே வேலையில் இறங்கிட்டீங்க போல காலத்தில். வீடு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடு சோளம்லாம் மாற்றிட்டு நிறைய எவ்வளோ மோசமாக வீடு ஒழுவிருந்தது தெரியுமா? ஸோ நான் இருக்கும்போது சோளம் மாற்றினாங்க, நானும் ரம்யா வந்து பார்த்தியா அப்போ வந்து ஒரு டைம் மாற்றினாங்க. அதோட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சோளம் மாற்றிட்டு வீட்டுக்கு புதுசாக பெயிண்ட் வந்து அடிக்கிறாங்க. சூப்பராக இருக்கு கலர் கோட். சும்மா நானும் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டு இருக்கேன். அப்பா அது எப்படின்னா மழை ஒழி நல்லா இல்லை பார்க்குது. ஆமாம், ஃபுல்லாக இதுவாயிடுச்சு, செவத்துலாம் தண்ணி ஒழுகி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதனால புதுசாக மறுபடியும் பெயிண்ட் அடிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். சுண்ணாம்பு அடிக்கிறோம். சுண்ணாம்புல கலர் கலந்து எசன்ஸ் அதெல்லாம் கலந்து அடிச்சா ஒட்டான்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால கலந்து அடிச்சுட்டு இருக்காங்க. நான் சும்மா அடிக்கிறேன். எப்பயுமே சரி இந்த மாதிரி வேலைலாம் பார்த்தா நமக்கும் கொஞ்சம் செய்யணும்னு தோணும்ல, அது மாதிரி. சரி செய்யுங்க. வீட்டுக்கு வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் கேக்லாம் வாங்கிட்டு நைட்டு தான் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் செலிப்ரேட் பண்ணணும். ஆமாம், சரி நான் பெயிண்ட் அடிக்கிறேன். சரி அடிங்க. என்ன ஸ்டார்ட் பண்ணியாச்சா? சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம். கோயிலுக்குலாம் போயிட்டு வந்தோம். கோயிலுக்கு போயிட்டு தான் 48 நாள் மண்டல பூஜை நடக்குதுல்ல, ஸோ அங்கே போயிட்டு வந்தோம். சூப்பராக பாருங்கள் பேக்ரவுண்டு, வீடுக்கெலாம் அழகாக வந்து வெள்ளை அடித்து இப்போ வந்து கேக் வெட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வண்டி எடுத்து நிறுத்தி மேலே சம்காலம் போட்டு வச்சுருக்கோம். இதுக்கப்புறம் தான் கேக் வெட்ட ஸ்டார்ட் பண்ணணும். எல்லாருமே வந்துட்டு அங்கே வழக்கம் போல் வந்து ஆஜராகலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஜராகிட்டாங்க. இப்போ நம்ம கேக் வெட்டுறது தான் வேலை. வெட்டலாமா? வெட்டலாம், வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கேக்கு. நம்ம வந்து யூடியூப் லோகோட வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்தோம். ஸோ 100K ஃபேமிலிஸ் போட்டு சரண்யா மனோராஜன் போட்டு வந்து வாங்கிட்டு வந்துருவோம். எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. ஸ்டார்ட் பண்ணலாமா? சரண்யா மேலும் வளர்றதுக்கு சரண்யாவும் மனோராஜன் நல்லா வாழ்த்துறேன். லைட்டாக ஜாம் ஆகுது, அதெல்லாம் கண்டுக்கூடாது. எனக்கு சொல்ல தெரியாது. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம். கங்க்ராச்சுலேஷன் 100K ஃபாலோவர்ஸ் ரீச் பண்ணதுக்கு. சூப்பர். தர்ஷன் நீங்க வாங்க, அது விடு, கை வைக்காத. வாங்க தர்ஷா, வாங்க அப்பாட்ட வாங்க. அது தின்றதுக்கு இல்லை, அது சும்மா மேக்கப் இருக்காது. மேக்கப் தின்றது நல்லா இருக்காது. நல்லா இருக்காது, அது தின்னுது. இந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும். அது சும்மா அது இந்த ஜெஸ்டி எது வேணும்? ஏய் தர்ஷா போறவா
சந்தியா இந்த ரச்சான் ஆமா நம்ம வீடு நமக்கு பெருமை தானே. பக்கத்துல இருந்து என்னது இதுக்கு நிக்கிற மாதிரி தான் பின்னாடி இருந்து கை இப்படி இப்படி ஆட்டின்னு இருக்கிறாருப்பா, எலெக்ஷனுக்கு நிக்கிற மாதிரி. கேக்கல காட்டுறாங்க டாட்டா. டாட்டால நினச்சிட்டே இருந்தேன் வந்து நான் வந்து அந்த லைவ் வீடியோ போட்டதே நினச்சேன் செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ வீட்டு வேலை கொஞ்சம் நடந்துட்டு இருந்து சொல்லிட்டு நாங்கள் வந்து இங்கே பண்ணலை. ஸோ முடிஞ்சிடுச்சு, இன்றைக்கி தான் ஃபைனலாக முடிஞ்சதுனால வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபேமிலியோட சேர்ந்து வந்து செலிப்ரேட் வந்து பண்ணிட்டோம். ஸோ ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து பேசலாம். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இது 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் எங்கள் சரணியாவுக்கும் எங்கள் தம்பிக்கும் வந்து துணையாக இருக்குது. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 1 லட்சம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. ஆமாம் சரிப்பா. எப்பி ஜெயா லாஸ்ட் தான் வந்து மாட்டுது, அது என்ன பண்ணுறது சொல்லி நீ வீடியோ எடுத்துட்டு இருந்த. ஜெயா லாஸ்ட்ல வந்து மாட்டோம். அவங்க ஃபன் பண்ற மாதிரி யாரும் விட மாட்டாங்க, அவங்க மாமா மட்டும் தான் விட்டுவாங்களே. எல்லாரும் ஊட்டிக்கிறீங்க. ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணியிருந்தோம், பார்த்துருப்பீங்க. 100K ஃபாலோவர்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சும்மா இல்லை, ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா செலிப்ரேஷன் வீடியோலாம் போட சொல்லியிருந்தீங்க. ஸோ நம்ம வந்து ஃபேமிலியோட சேர்ந்து செலிப்ரேஷன் பண்ணிட்டோம். எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த ஃபீலிங்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து பார்த்துட்டே இருந்தோம், எப்படா வரும், ஒன்று வந்தோடனே ஒன்று குறைஞ்சிது, எப்படா வரும் பார்த்துட்டே இருந்தோம். ஸோ ஃபைனலாக 1 லட்சம் வந்தது வந்து பார்த்தீங்கன்னா கேப்சர் பண்ணிட்டோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எப்படி இருந்தது? ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எப்போ 1 லட்சம் வரும்னு எதிர்பார்த்தேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதான், 1 லட்சம்ன்றதான் நம்ம செலிப்ரேட் பண்ண முடியும் ஃபர்ஸ்ட். செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. அது அன்னைக்கு 1 லட்சம் வரும்போது எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணோம், சூப்பராக இருந்துச்சு அந்த நேரம். அந்த நேரத்தில் சூப்பராக போய் செலிப்ரேஷன்லாம் பண்ணிட்டோம் ஃபேமிலியோட. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணி எங்களை என்கரேஜ் பண்ணியிருந்தீங்க. ஸோ எங்களுக்கு சப்போர்ட் கொடுத்து இவ்வளோ தூரம் வந்திருக்குன்னா ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஸோ எங்களுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய மிகப்பெரிய நன்றியை வந்து நாங்கள் சொல்லிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் நாங்கள் இந்த அளவுக்கு இருக்கோம் அப்படின்னா எங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்தே எங்களுக்கு கற்றுக் கொடுத்து எங்கள் ஆரம்பித்து கற்றுக் கொடுத்து இந்த அளவுக்கு இருக்கோம்னா அதுக்கு முக்கியமான காரணம் சங்கீதாக்கா, வினோத் மாமா தான். ஸோ இது வந்து எல்லாருக்குமே தெரியும். இந்த இடம் இல்லை, இன்னும் நான் எவ்வளோ பெரிய இடத்துக்கு போனாலும் அந்த விஷயத்தை கண்டிப்பாக சொல்லுவேன். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான காரணம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வரைக்குமே சரி, நல்லது எது கெட்டது எது எல்லாத்தையுமே எங்களுக்கு சொல்லி கொடுத்து இப்படி பண்ணுங்க நெகட்டிவான கமெண்ட்ஸ்லாம் வரது பார்த்துட்டு அதெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணி போகிறதுன்ட்டு எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருந்தது வந்து பார்த்திங்கன்னா சங்கீதாக்கா, வினோத் மாமா தான். ஸோ அவங்களுக்கு எங்களுடைய பெரிய நன்றி. ஸோ தேங்க்ஸ் அக்கா, மாமா. அவர் வந்து பெரியம்மாலாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க, பெரியம்மா பெரியப்பாலாம். ஸோ இப்போ வரைக்குமே எந்த ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும், எனக்கு உடம்பு சரியில்லைனாலும் எல்லாத்துக்குமே ஃபோன் பண்ணி பெரியம்மா வந்து விசாரிச்சிருவாங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருக்கும் 1 லட்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுறது பார்த்தீங்கன்னா விஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அம்மாவுமே சரி, அம்மாலாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஸோ 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்துச்சு, செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது. ஸோ ஃபேமிலியில் இவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்காங்க. நீங்களும் எங்களுக்கு அந்த அளவுக்கு சப்போர்ட்டாக இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் மென்மேலும் வளர்றதுக்கு நீங்கள் தான் எங்களை வந்து வாழ்த்தணும். இப்போதைக்கு 1 லட்சம் ஃபேமிலிஸ் ரீச் பண்ணியிருக்கோம். ஆமாம், கல்யாணம் ஆகி இது வரைக்கும் நாங்கள் ஒன்றா சேர்ந்து புதுசாக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து இது வந்து எங்களுடைய ஃபஸ்ட்டு சக்ஸஸ் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சூப்பராக எல்லாருமே நல்லபடியாக சப்போர்ட் பண்ணாங்க. ஏன்னா எனக்கு கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போதே சந்தோஷமாக இருக்கும். எல்லாத்துக்குமே சரி நல்லா இருக்கு அப்படின்வாங்க. திடீர்னு சன்னியாக உடம்பு சரியில்லைன்னு போதெல்லாம் என்னாச்சு நம்ம ஃபேமிலியிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஃபோன் அடிச்சு கேட்குறாங்கன்னா நம்ம யூடியூப் ஃபேமிலியிலேருந்து எல்லாரும் நிறைய பேர் அந்த அளவுக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் இருக்கேன்னா நான் வந்து அந்த சேனல்லையும் இருந்திருக்கேன். ஏன்னா அதுலேயுமே சரி நிறைய பேர் எப்படி இருப்பாங்க, பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் எப்படி வரும், நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எப்படி வரும், அதை எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணி போகிறது நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நமக்கு அக்கெல்லாம் வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் என்ன நினச்சேன்னா புதுசாக இந்த சேனல் ஆரம்பித்து வந்ததுக்கப்புறம் ஏதாவது வந்துச்சுன்னா என்னை விட இவர் ஏதாவது மனசு கஷ்டப்படுவாரோ, ஒரு நட இவங்க இப்படிலாம் பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்படுவாரோ சொல்லிட்டு நான் நினச்சேன். பட் ஆனால் நான் எப்பி வரைக்குமே சரி இவர் பேட் கமெண்ட்ஸ் அது மாதிரி எதுவும் மோஸ்ட்லி அதிகமாக வராது. ஸோ அப்படி ஏதாவது குறை சொல்கிற மாதிரி கமெண்ட்ஸ் வந்தால் கூட இவர் வந்து அது வந்து என்கிட்ட காட்டிக்க மாட்டார், சொல்லவும் மாட்டார், நான் ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ அதனால இவரும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தார். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரண்யா மனோராஜ் யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வந்து போயிட்டாரு. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ வந்து மீட் பண்ணலாம். டாடா பாய். டாடா பாய்.